குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். 6/1/2026 ஜனவரி மாதம், செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். மார்கழி மாதம் பிறந்து நமக்கு இப்போ 22 நாள் ஆகிவிட்டது. ஓர் அங்குல நேரத்தை ஓர் அங்குல தங்கத்தாலும் வாங்க முடியாது. ஓர் அங்குல நேரத்தை ஓர் அங்குல தங்கத்தாலும் வாங்க முடியாது. நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது. திதி திருதியை திதி. இதில் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அர்த்தம்: மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் பாராட்டு, கடகம் இன்பம், சிம்மம் அசதி, கன்னி பக்தி, துலாம் லாபம், விருச்சிகம் ஆக்கம், தனுசு நலம், மகரம் அமைதி, கும்பம் நிறைவு, மீனம் கழிப்பு. இது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ரிஷபம், சிம்மம், இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். திதி திருதியை திதி, ஆயில்ய நட்சத்திரம், யாஜிதம், சித்தயோகம். இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு பண்ணுகின்ற ஒரு நாள். மதியானம் எல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்று நமக்கு மார்கழி மாதத்தினுள் திருப்பாவை, திருவம்பாவை. இன்று சங்கடகர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரியது. அத்தனை பேரினுடைய அருளும் இன்று நமக்கு கிடைக்கும். நீங்கள் நின்ற இடத்திலேயே மனதார நின்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய நாமத்தை சொன்னாலே போதுமானது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நகர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் தலத்திராய உற்சவ சேவை. ராகு காலம் 3 to 4:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10 to 11. சூரிய உதயம் 6:32. தனுர் லக்னம் இருப்பு நாளிகை. இருப்பு 1 நாளிகை 39 வினாடி. நல்ல நேரம் மாலை 4:30 to 5:30. யமகண்டம் 9 to 10:30. திதி சதுர்தசி திதி. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்ரீ திருவையாறு அமிர்த ஸ்ரீ தியாகராஜ பிரம்மேந்திரால் ஆராதனை விழா. ஸ்ரீரங்கப் பெருமான் ஸ்தலங்களில் திருவாய்மொழி உற்சவம் சேவை. நாளைக்கு திருவாய்மொழி உற்சவ சேவை. ஓகே. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் பாணவரும் அறம்பயிரும் கிடந்தேங்கும், படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும். இன்னைக்கு கார்த்திகை, மார்கழி 22ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு அகத்தியர் ஜெயந்தி. அகத்தியர் அருளியதெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். லலிதா நவரத்ன மாலை அவர் தான் இது பண்ணியிருக்கிறார். திரும்பியேச்சூர் லலிதாமே. இன்னைக்கு எல்லா அகத்தியர் இருக்கிற இதுலேயும் நல்லா விசேஷமாக இருந்தது. நிறையா பூ அது இதுன்னு சூடி நல்லா இருந்தது. அகத்திய ஜெயந்தி. திருமங்கை மன்னன் வேடுபரி. நாளை சுபநாள். திருவையாறு தியாகராஜ பிரம்மேந்திர ஆராதனை அவமாகும். நாளான்றைக்கு சஷ்டி விரதம், திருவாய்மொழி திருநாள், சாற்றுமுறை, ஆழ்வார் மோட்சம், திருஷ்டி. அதற்கு மறுநாள் இயற்பா சாற்றுமுறை. திருவாய்மொழி திருநாள் சாற்றுமுறை, இயற்பா சாற்றுமுறை.
இன்றைய கிரக நிலவரம் பார்க்கலாமா? மேஷத்தில் மாந்தி, ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றார். சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே கடகத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய், மகரத்தில் ராகு, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்னைக்கு முருகப்பெருமானோட ஒரு இது படிக்கலான்னா எங்கேயும் தெரியல. இன்றைய ராசி பலன் பார்க்கலாமா? இன்னைக்கு நேற்றே நான் எழுதி வச்சுட்டேன், அது என்னன்னு படிக்கலாமா? ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா? அஸ்வினி நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள். பரணி நன்மைகள் அதிகம் ஏற்படும் நாள். கிருத்திகை குடும்பத்தினரால் நன்மை. ரோகிணி பிரயாணத்தில் வெற்றி. மிருகசீரிடம் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் நாள். திருவாதிரை பூர்வீக சொத்து கிடைக்கும். புனர்பூசம் நினைத்த காரியம் நடக்கும். பூசம் காரிய தடைகள் நீங்கும். ஆயில்யம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள். மகம் அனைத்து செயல்களிலும் வெற்றி காண்பீர்கள். பூரம் நிதானமாக செயல்பட வேண்டும், வெற்றி நிச்சயம். உத்திரம் தொட்டது தொடங்கும். சித்திரை பணம் சேரும் நாள். சுவாதி வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். அனுஷம் வழக்குகளில் வெற்றி. கேட்டை புனித பயணம் மேற்கொள்வீர்கள். மூலம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மூலம் போராடம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். உத்திராடம் கவனமாக இருக்க வேண்டும். போராடமும் கவனமாக இருக்க வேண்டும் என சந்திராஷ்டிரமம். திருவோணம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவிட்டம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். அவிட்டம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சதயம் திட்டமிட்டபடி நடக்கும். பூரட்டாதி எடுத்த காரியத்தை கவனமாக செய்யுங்கள். உத்திரட்டாதி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். ரேவதி அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு ராசி நட்சத்திர பலன்னு நம்ம சொல்லிட்டோம். அதற்கு பிறகு என்ன, இன்னைக்கு முக்கியமான ஒரு இது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரியது. அந்த இதெல்லாம் எங்கேயோ அபிராமி அந்தாதி இந்த வேல்மாறல் புக்கியே எங்கன்னு தெரியல. வேல்மாறல் புக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. இப்படிப்பட்ட அழகான திருப்பாவை திருவம்பாவை ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரொளிர் வண்ணனே பச்சை மாமலை போல் மேனி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன்
அச்சுதாரங்கநாத. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தமிழ யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் என்றான் அரகமார் நகருளானே. ஊரிலேன் காணிலே உறவுமும் இல்லை பாரினேன் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுவேன் தேவியே. இதுதான் உன்னோட பாத கமலங்களே சரணம். உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் தீரணும், தீர்க்க வேண்டும் என்று மனமுருகி பாத கமலங்களையே சரணடைகின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.